இன்னும் அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லை. நீ அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருப்பீரானால் நீ நீதிமானாய் நிற்கிற. நீ நீதிமானாய் இருப்பீரானா கர்த்தர் நிச்சயமாக உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அர்த்தம். இந்த விசுவாசம் உனக்குள்ள இல்லைன்னா நீ அவிவிசுவாசின்னு பேரு. இந்த அவிவிசுவாசி யாருன்னா, தேவ வார்த்தைகளை அறிந்திருந்தோம், வாரந்தோறும் சத்திய வார்த்தைகளை கேட்டிருந்தோம், உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, வியாகுலங்கள் வரும்போது என்ன பண்றோம்? அவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லை, அவர் மேல ஒரு விசுவாசம் இல்லை. வார்த்தை இருதயத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சொன்னாங்க தெரியுங்களா, மனுஷன் அப்பத்தினாது மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். ஆகாரமே இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டம், ஆனாலும் என் தேவன் காகையை போஷிக்கிறவர் என்னை போஷிப்பார். அந்த நம்பிக்கை விசுவாசம் உனக்குள்ள இருக்கும். அந்த வார்த்தையை அறிக்கை செய்வேன். உடம்புக்குள்ள ஒரு நோய் வந்து ஆயிடுச்சு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 சொல்லி இருக்கிறார், எனக்கு அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகும், அவருடைய தழும்புள்ள கரை என தொட்டு என சுகப்படுத்தும். இந்த வார்த்தையை நீ அறிக்கையிடுவேன். வியாதி வந்துட்டோன்னு மற்றவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு இதே சேம் வியாதி தான், செத்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் உள்ளுக்குள்ள ஆட்டம் கொண்டுடும். ஐயோ நாம் என்னைக்கு சாவணும், உயிரோடு இருப்போமா, இருக்க மாட்டோமா, செத்துருவோமா? இந்த பயமே ஒரு மனுஷனு மரணத்துக்கு கொண்டு போயிடும். ஹார்ட் அட்டாக் வந்து தெரியுமா? முக்காவாசி சாவத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத டென்ஷன். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீன்னா, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா இருந்தீன்னா உனக்குள்ள ஒரு விசுவாச நம்பிக்கை இருக்கும். இந்த வார்த்தை இருதயத்தில் என்ன பண்ணிருப்ப? இடைகட்டி கொண்டு இருப்ப. ஹல்லேலூயா. வேலையே இல்லைங்க, ஆண்டவர் இந்த வருஷம் முறை எனக்கு வேலை இல்லாத கொடுத்துருவாரா? நான் நினைச்ச காரியம் நடக்கவே நடக்காத போயிடுமா? நான் விரும்புகிற காரியத்தை ஒன்று கூட என்னால் நிறைவேற்றவே முடியாதா? உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ கையிட்டு வேலை செய்யற சகல வேலைகளையும் ஆசீர்வதிப்புன்னு சொன்னாரு. அந்த வாக்கு தத்துவம் எங்க இருக்கா? 38 வருஷமா ஒருத்த படுகிற கடந்தான், அவரா கடந்து போனார், தொட்டாரு, அவனை சுகப்படுத்தினார். நம்பிக்கையே கிடையாது. அந்த குளத்துல யாராவது தூக்கி போய் விட்டா உண்டு, தூக்கின்னு போறதான் முதலாவது காலை வைக்க முடியும், அவன் தான் சொஸ்தமாகும். கரெக்டா இல்லைங்களா? தூக்கின்னு போறான்னு வச்சுக்க, அந்த முடவனை எவன் இறங்குறான்னு அவன் காலத்துல முதல் படும் தண்ணியில அவன் தானே சொஸ்தமாகணும். ஆனா இவனுடைய நம்பிக்கை என்ன? வார்த்தை மீது ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. 4 பேர் சேர்ந்தான். ஒருத்தர் திமிர்வாதக்காரன், தேவனாய் கர்த்தர் பிரசங்கம் செஞ்சுங்கிறார், மேல் வீட்டை கூரையை பிரிச்சா உள்ள இறங்கிட்டான். இவனுடைய விசுவாசம், இவனுடைய நம்பிக்கை வார்த்தையின் மேல். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையான தேவனுடைய திருவசனம் நீ இடைகட்டி கொண்டு இருந்தால் மாத்திரம்தான் அந்த சாத்தானை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனை என்ன பண்ண மேற்கொண்டுடும். அழகா ஆண்டவரே, அவன் இரவும் பகலும் வேதத்தையும் தியானிக்கிறது இல்லை, நாத்திகாமன சபைக்கு போறாங்க, போய் வார்த்தையும் கேட்கறது இல்லை. நீங்க தானே சொன்னீங்க சபையில காது, அவன் பேசுவான், நல்ல வசனத்தெல்லாம் பேசுவான். யாரு? சாத்தான் பேசுவான். சபையிலே காது உள்ளவன் கேட்க கடவுன்னு சொன்ன, அவன் காது பூரா என்ன பண்ணான்? உங்க இடத்துல தான் வச்சுருந்தான். அவன் இருதயமோ தூரம் இருந்தது. என்ன இருந்தது? வேலை இல்லை, கஷ்டம், சாப்பாட்டுக்கு இல்லை, கஷ்டம், வீட்டில் பிரச்சனை ஒரு பக்கம், போராட்டமா இருக்கு, வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு, கண்ணீரா இருக்கு, ஒன்று போனா ஒன்று அலை போல பிரச்சனை வந்துருக்குது. அவன் அதை குறித்து தான் ஆண்டவரை சபையில் வந்து உட்காந்து வந்தான். வேணும் அவன் இருதயத்தை கொஞ்சம் சீர்தூக்கி பாரு. மனுஷ முகத்தை பார்க்கிறவன், இருதயத்தை பார்க்கிறவர் யாரு? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்த நிமிஷம் விஷுவல் ஓடும். இந்த சண்டே வந்து உக்காந்தியே வார்த்தை கேட்க சொல்ல, உன் இருதயம் பூரா எங்க இருந்தது? நீ வார்த்தையோடு ஒன்றி இருந்தியா? இந்த வசனத்தை நீ கேட்டியா? இந்த வசனமாகிய தேவனுடைய திருவசனம் இருதயமாகிய பலைகளை நீ எழுதி வைத்தியா? தேவனை சீர்தூக்கி பார்ப்பார். அக்கிரமக்காரனே, அவன் சொல்றது கரெக்டா தாங்க இது. இந்த வசனம் இருதயத்தில் இருந்துச்சுன்னா தைரியமா பேசுவேன்.
யார் கிட்ட? சாத்தானை எதிர்த்து பேசுவேன். அப்பால போய் சாத்தானே, நான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது என் உள்ளான இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சு இருந்துச்சு. என் சிந்தனைகள் பூரா தேவனுடைய வார்த்தையை குறித்தே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். சொல்ல முடியும். உன் இருதயம் பூரா தூரம் இருந்தா எங்க தேவன் சமூகத்தில் வந்து நீ தைரியமா பேச முடியாங்க? சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது சாத்தா உன்னை குறித்து தர்க்கம் பண்ணும்போது நீ எப்படி பேச முடியும்? தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் நீதிமான்களாய் எங்க நிற்கிறாங்க? சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறாங்க. இந்த வசனம் தான் அவங்களை என்ன பண்ண முடியும்? சாத்தானை ஜெயிக்க முடியும். வார்த்தையே இருதயத்தில் இல்லைன்னா எப்படி போய் சாத்தானை ஜெயிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? வார்த்தைகளை தியானிக்கணும்னு சொல்றோம், கை கொண்டு நடக்கிறது இல்லை. வசனத்தை என்ன பண்ணதில்லை, சத்திய வார்த்தைகள் கொள்ளுவதே இல்லை. அதனாலதான் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் 8:32 சொல்றாரு, சத்தியத்தை நீங்க அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம்னா என்ன? வார்த்தை. இந்த வார்த்தை நீங்க கேட்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு விடுதலை. ஆனா இருந்த வண்ணமாகவே இன்னும் அதே உபத்திரமும் கஷ்டமும் கண்ணீரும் இருக்கும் போதெல்லாம் விளையாட சேற்றில் விழுந்து கிடக்கிறது போல இருக்கிறீங்கன்னா தேவனுடைய திருவசனம் உங்க இருதயத்துல கிரியை செய்யல. இந்த தேவனுடைய திருவசனம் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு உங்களுக்குள்ள ஒரு அவிவிசுவாசம் உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஏன்? அவன் தேவ ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்கவே முடியாது. ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நீதியின் மார்க்க கவசத்தை நீங்க என்ன தரித்து இருக்கிறீங்களா? ஒரே ஒருடைய நிமித்தம் தான் நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் சகல பாவங்களிலிருந்து உன்னை கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி சிங்காசனத்திற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, இதோ வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களால் நிற்கிறவர்கள் யார்? அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறவங்க. இந்த வசனம் தெரிஞ்சாதானே நீங்க வந்து தைரியமா பேச முடியும், சாத்தான்கிட்ட எதிர்த்து நிற்க முடியும். சாத்தான் இடத்துல நீங்க எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு உங்களுக்கு என்ன இல்லை? தேவ திருவசனம் உங்களுக்கு இருதயத்துக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. நீங்க வசனம் தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இருந்தால் மாத்திரம்தான், தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டால் மாத்திரம்தான் என் தேவனாய் கர்த்தர் உனக்கு வெண் வஸ்திரத்தை கொடுத்து சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். வார்த்தையே இல்லை, வசனமும் இல்லை, விசுவாசமும் இல்லை. எங்க போய் நிற்பீங்க? நிற்க முடியுமா? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால வாசிங்க. அதற்கு நான் ஆண்டவரே அது உமக்கு தெரியும் என்று அப்பொழுது அவர் இவர்கள் மிகுந்த உபத்திரம். அதனால்தான் கர்த்தர் சொல்லிட்டார் ஒரே ஒரு வார்த்தை, நீ உலகத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு உபத்திரம் இருக்குங்க. நீ உலகத்துல இருக்கிற வரைக்கும் பாடு இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஏன் சர்ச்சுக்கு போய் சேர்ந்துட்டு உடனே நோயே வராதா? சர்ச்சுக்கு போய் சேர்ந்துட்டு உடனே வேலை இல்லாத சூழ்நிலை வராதா? ஆகார பிரச்சனை வராதா? வறுமை வராதா? சண்டை வராதா? பிரச்சனை வராதா? போராட்டம் வராதா? வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே சாத்தான் கடந்து போனோம்.
இந்த கண்ணு அப்பமாக்கும். தாள மேல என்ன பண்ணுங்க, உட்பிரிய மேல நின்னுங்கிற மேல தாள கீழே புதியும். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலே சாத்தான் போய் நின்னான்னா, நீங்க எல்லாம் பட்டை மரம், பச்சை மரத்துக்கே அந்த பாடு, பட்டை மரத்துக்கு எவ்வளவு பாடு இருக்கும். ஆனா இந்த வசனம் அவர் இருதயத்தில் இருந்துச்சு, அதனால தான் தைரியமாக என்ன பண்ணாரு, சாத்தான்கிட்ட பேசினார். இந்த தேவ வசனம் இருதயத்தில் இருந்தால் மாத்திரம் சிங்காசனத்திற்கு முன்பாக நீ நிற்கும் போது தைரியம் உள்ளவனா நீ நிற்க முடியும். வார்த்தை கேட்கணும். இந்த சத்தியம் 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 இந்த வசனத்தை கேட்கறோம் தெரியுங்களா? இருதயமாகிய பலைகளை எழுதி வைத்துக்கொள். நீ அதை என்ன பண்ணு, இடைகட்டிக்கொள் இந்த வசனத்தை. ஹல்லேலூயா. உன்னை நீதிமானை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாவிதான், அக்கிரமத்தில் கடந்தோம், துன்மார்க்க வழிகளிலே கடந்தோம், யாருக்கும் கிடைக்காத உன்னதமான ஒரு பாக்கியம் என் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு நீதிமான் நிமித்தமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பாடு இருக்குங்க, உபத்திரம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். திடன் கொள்ளுங்க, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சின. காரணம் என்ன? அவருக்குள் இருந்த அதே ஆவிதான் உனக்குள்ள வாசம் பண்ணு. அந்த வார்த்தையான தேவன், இந்த தேவனுடைய திருவசனம். அதான் பாருங்க, இந்த சத்திய திருவசனத்தை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவார் ஆனவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். உங்களை பரிசுத்தமாய் என்ன பண்ணாரு, வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நம்முடைய வஸ்திரம் எதுல தோய்த்து எடுக்கப்பட்டிருக்கு? ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில. யார் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டார்கள் அவர்கள் தான் நீதிமான்கள். இந்த நீதியை என்ன பண்ணியிருக்கணும், தரித்து கொண்டிருக்க வேண்டும். எபேசியருக்கு நிறுவம் 6ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு கொண்டவர்களாயும். விசுவாசம் என்னும் கேடகம். உன் வாழ்க்கையில விசுவாசம் இருந்தா தான் நீ தடுக்க முடியும் வார்த்தையினால். விசுவாசமே இல்லைனாக்கா உட்காந்து மூலையில் தான் உட்காந்து அழுது நடக்கும். உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது என்ன பண்ணணும், போய் மூலையில் உட்காந்து ஒவ்வொரு அழுது நடக்க வேண்டியதுதான். ஆண்டவரே ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை போனேன், வெள்ளிக்கிழமை உபவாச தேவத்துக்கு போகிறேன், எங்கேயாவது மீட்டிங் நடந்த அந்த இடத்துல போய் நான் பிரேயரில் கலந்துக்கிறேன், நான் வேதத்தை தியானிக்கிறேன், என்ன பண்ணுறேன், விசுவாச நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன்னு சொல்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 43 வாசிங்க. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையையும் அதிகமாய் விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு பாருங்க சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் எந்த விரும்புறாங்க தெரியுமா? தேவனுடைய மகிமையை யாரும் விரும்புறதே கிடையாது. அந்நிய புறஜாதியுடைய மகிமையை தான் விரும்புகிற ஜனங்கள் உண்டு. அந்த அந்நிய புறஜாதி மகிமை என்னன்னு நம்ம அறிவோமானா, திருடலாம், ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம், தேவனுக்கு பிரியமில்லாத சகல அக்கிரமத்தையும் பண்ணலாம். இது அவன் அனுப்புகிற அக்னி. இது ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம், திருடலாம், விபச்சாரம் பண்ணலாம், வேசித்தனம் பண்ணலாம், உலகத்தை என்ன பண்ணலாம், நீ ஏமாத்தலாம். இது உலகத்துக்குரிய காரியம். அவன் அனுப்புகிற அக்னி. நம்ம அப்பயே வாசித்தது தெரியுமா? ஆவியின் கனியோ 9. இந்த ஆவியின் கனி தான் நமக்குள்ள இருக்கிற அக்னி, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. மாமிசத்தின் கிரியைகளை நீ வெளிப்படுத்திட்டாவே அது அக்னிக்கு, அவன் அனுப்புகிற அக்னிக்கு நீ ஒத்து போயிடுற. வாசிப்போம். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருள் இராதபடிக்கு நான் உலகத்தின் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு
விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்துக்கு நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். பாருங்க, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை பாருங்க, நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்கும். இந்த வசனம் தான் உங்களை நியாயம் தீர்க்கும். இந்த வார்த்தை தான் உங்களை நியாயம் தீர்க்கும். அப்ப இந்த வசனத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒரு பயம் நடுக்கம் வரணும். இந்த வார்த்தை மேல ஒரு விசுவாசம் வரணும். இருக்கா? விசுவாசம் இருக்கா? வியாதி வரும்போது, உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, சஞ்சலங்கள் வரும்போதெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன வருது? மனசுக்குள்ள ஒரு சலசலப்பு வந்து. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, எபேசியருக்கு 4ஆம் அதிகாரம் 30 வாசிப்போம்னா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் தரித்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்துறீங்க. எதனால? அந்நிய அக்னினால, அவன் அனுப்புகிற அக்னினால நீங்க என்ன பண்ணீங்கன்னா தேவனை துக்கப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. அந்நிய புறஜாதியுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் இல்லை. அவனுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமா போய் சொல்லி பாருங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அக்கிரமம் செய்யுங்க, துன்மார்க்க வழிகளை நடக்கிறாங்க தெரியுமா, அவங்க சொன்னாங்கன்னா ஈஸியா நம்பிடுவாங்க, ஈஸியா நம்புவாங்க. சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதித்தோம்னா நம்பவே மாட்டாங்க. இது அந்நிய அக்னி, இது சாத்தான் அனுப்புகிற அக்னி. அதோட போய் அவங்க ஐக்கியப்பட்டுடுவாங்க. ஆனா உனக்குள்ள ஒரு அக்னி இருக்கு. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற அந்த மெய்யான ஒளி உனக்குள்ள வாசம் பண்ணுது. அந்த ஒளி உனக்குள்ள இருக்குமானா இருளானது உன்னை விட்டு நீங்கி போயிடும். அந்த விசுவாச நம்பிக்கை நமக்குள்ள என்ன ஆயிடும்? பலன் கொண்டுடும். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றிற்று. ஹல்லேலூயா. 6வது தூதன் என்ன பண்றாங்களாம்? எக்காலம் ஊதும் போது ஒரு சம்பவம் நடக்க போகுது. இந்த அந்நிய அக்னியை குறித்து இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 20 வாசிங்க. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள், பாருங்க, பெரிய வாதம் ஒன்று வருது. அந்த வாதங்களை இவங்க தப்பிக்கிறாங்க. ஏன் தப்பிக்கிறாங்கன்னு வேதம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிப்போம். மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு பாருங்க கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளை எல்லாம் எல்லாவையும் காணவும் கேட்கவும் நடக்கும் மாட்டாதமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பல. நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். வசனம் வார்த்தை இருதயத்தில் இருந்துச்சுன்னா எப்படி இருப்போம்? வார்த்தைக்கு கீழ்ப்படியும். வசனம், ஒரே ஒரு வசனம் நம்ம வாழ்க்கையில கிரியை செஞ்சிடும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாம். ஏன்? பண ஆசை, பொருளாசை. இந்த பண ஆசையும் பொருளாசை உள்ளவன் விக்கிரக ஆராதனைக்கு சமம். நாங்க விக்கிரகத்தையே வணங்கல, ஆனா வேதம் சொல்லுது பண ஆசை பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சமம். இந்த விக்கிரக ஆராதனைக்கார இங்க தேவராஜ்யத்துல வரவே முடியாது. இதுதான் அந்நிய அக்னி. கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பவே இல்லை. வசனம் இருதயத்திலிருந்து அதெல்லாம் மனம் திரும்புவாங்க. வசனம் இருதயத்தில் மனம் திரும்புவாங்களா? திரும்பவே முடியாது. இந்த வசனம் இருந்தால் மாத்திரம்தான் சாத்தானை எதிர்த்து நிற்பாங்க. இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? விசுவாசம் இருந்தால் தான் தேவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும்.
அவிசுவாசம் உள்ளவனாக இருந்தால் எப்படி தேவன் மேல ஒரு நம்பிக்கை வரும்? தேவன் மேல நம்பிக்கை வருமா? வராது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்நிய அக்னி. ஹல்லேலூயா. ரட்சணை என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இருக்கிறோமா? நாம் அப்படி இருக்கிறோமா? இல்லை. இப்ப எப்படி நீ சாத்தானை ஜெயிக்க முடியும்? அவன் அனுப்புகிற அந்நிய அக்னி நம்மளை பற்றி எரியுது. உலகத்தான் என்ன விரும்புகிறானோ அதே காரியத்தை நம்மளும் என்ன பண்ணுறோம், மன விருப்பத்தோடு செய்யணும்னு மனம் என்ன பண்ணுது, கொழுந்து விட்டு எரியுது. ஆனால் தேவ அக்னி நமக்குள்ள இருக்குமானா தேவனுக்கேற்ற ஒரு துக்கமும் தேவனுக்கேற்ற ஒரு பயமும் தேவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்பிக்கையும் இன்னும் பெருகும். அங்க பெருகாது இருப்பதற்கு முதல் காரணம் என்ன? ரட்சிப்பென்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தேவனுடைய வசனம் தான் அது நமக்கு பட்டயமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டவர்களாய், ஆண்டவரே, என் தகப்பனே, வார்த்தைக்கு நான் உண்மையாக செவி கொடுத்து நடக்கணுமா? இந்த வசனம் என் இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும். என் தகப்பனே, வல்லமை உள்ள கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் தரித்த பரிசுத்த ஆவியானவரை நான் அனுதினமும் துக்கப்படுத்தி வருகிறேன். தீங்கு நாளுக்காக நான் துன்மார்கனை ஏற்படுத்தினேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, வருகிற கோவாக்கினை நாட்களுக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? இந்த தேவனுடைய திருவசனம் என் இருதயத்தில் இருக்குமானால், இந்த ஆவியின் பட்டயம் என் இருதயத்தில் காணப்படுமானால், ஜெயம் கொடுக்கிற தேவன் என் இருதயத்தில் இருப்பாரானால், சாத்தானை ஜெயிப்பதற்கு தேவனுடைய திருவசனம் ஆண்டவரை நான் ஏசப்பா இடைகட்டி கொண்டு இருப்பேன். நீதி என்னும் கத்தாவை மார் கவசத்தை நான் அணிந்திருப்பேன். ஆவியானவரே, உங்களுக்குள் ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, என் பாவம், என் அக்கிரமம், என் துன்மார்க்கம் எனக்குள் நிறைந்திருக்கிறதப்பா. என் அவிவிசுவாசமே உம்மை விட்டு தூர கடந்து போக முடியாத காரியத்தை செய்து ஆண்டவரை விசுவாச குறைபாடினார் இந்த தேவ திருவசனம் என் இருதயத்தில் தங்கி தாபரிக்க கூடாதபடிக்கு பொல்லாதவனாகிய சாத்தான் ஆண்டவரை கத்தாவே துர்சிந்தைகளையும் பொல்லாத சிந்தனைகளையும் ஏசப்பா என் இருதயத்திலே கொண்டு வந்து உம்மை விட்டு தூரப்படுத்தினான். ஆண்டவரே, தயவாக ஏசப்பா என்னை மன்னியும். ஆவியானவரே, உடைய கரத்தில்